ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ட் அரேஞ்ச்மெண்ட். இந்த கிளாஸில் வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, அது கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 5 வேர்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த 5 வேர்டை நீங்கள் ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் அதிலே இருக்குல்ல, அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே எடுத்தோன்னா நமக்கு 2 கொஷின் இருக்குது. ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் இப்போ ரீட் பண்ணுவோமா? அரேஞ்ச் த வேர்ட்ஸ் given below as per order in the dictionary. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கீழே இருக்கிற வேர்டை டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் இப்போ படிப்போம். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் given below in a meaningful sequence. இது என்ன கொடுத்துருக்காங்க? மீனிங்ஃபுல் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 டைப்பில் தான் இருக்கும். ஒன்று டிக்ஷனரின்னு இருக்கும், இல்லைனா மீனிங்ஃபுல் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் கொஷின் இருக்க போகுது. ஓகேவா? அது என்ன டிக்ஷனரி அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். உங்ககிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பேப்பரை புரட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஆரம்பித்து கடைசியாக Z வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு டிக்ஷனரியில் வேர்ட்ஸ் அதுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏங்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு வேர்டு ஏ, அது பக்கத்தில் இருக்கிற ஏ அப்படி தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த ஏஏ முடித்ததுக்கப்புறம் ஏபி வரும். ஏபின்னு வந்தாலும் 3ஆவதாக ஆரம்பிக்கிற வேர்டு ஏல தான் இருக்கும். ஓகேவா? இதுவுமே Z வரைக்கும் முடிகிற மாதிரி வச்சு அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வேர்ட்ஸ்க்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கொஷினை அரேஞ்ச் பண்ணணும். எப்படின்னு பார்ப்போம். கொஷினில் உங்களுக்கு 5 வேர்ட் கொடுத்துருவாங்களா? 5 வேர்ட்லேயும் ஃபஸ்ட்டு லெட்டர் பார்க்கணும். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும்போது அதை நீங்கள் ஏபிசிடி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். 5 வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் பார்க்கணும். அதே மாதிரி 5 லெட்டரில் எல்லா ஃபஸ்ட்டு வேர்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது நீங்கள் செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் லெட்டர் என்ன இதில் இருக்குது அப்படின்னு செகண்ட் லெட்டர் பார்க்கும்போது அதை நீங்கள் ஏபிசிடி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் லெட்டரும் ஒரே மாதிரி இருக்கும்போது தேர்ட் லெட்டர் போயிடணும். இந்த வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎன் கேர்ள் அப்படின்னு இருக்குது. இதில் ஜி சேமாக இருக்குது, ஐயும் சேமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம தேர்டு லெட்டர் போயிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். அதாவது டிக்ஷனரி அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ கொஷின் சால்வ் பண்ணுவோமா? அரேஞ்ச் த வேர்ட்ஸ் given below as per order in the dictionary. பாஸ்டியன், ரேண்டம், ஆர்டிஎஸ், பேனல், பியர். ஓகேவா? ஸோ இந்த 5 வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வேர்டை இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எப்பவுமே ஃபஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ஃபஸ்ட் லெட்டர் பி இருக்குது, இங்கே ஆர், ஏ, பி, பி. ஓகேவா? ஏ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேர்டு. ஆர்டிஎஸ். ஓகேவா? ஆனால் நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 வேர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் பாஸ்டியனுங்கும் போது செகண்ட் லெட்டர் ஏ தான் இருக்குது. இங்கே பேனல்லையும் செகண்ட் லெட்டர் ஏ தான் இருக்குது. ஓகேவா? நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் சேமாக இருக்கும்போது தேர்டு லெட்டர் போயிடணும். தேர்டு லெட்டர் இங்கே எடுத்தோன்னா பாஸ்டியனில் எஸ் இருக்குது, இங்கே பேனலில் என் இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட் வரும்? என் தான் ஃபஸ்ட் வரும். அப்போ நம்மளோட செகண்ட் வேர்ட் பேனல். ஓகேவா? தேர்டு பாஸ்டியன். ஓகேவா? அதுக்கடுத்து என்னது? பிஇஏஆர், பியர் இருக்குது. ஓகேவா? இ அதுக்கு அடுத்து வர்றது தான். அப்போ ஃபோர்த்து நம்மளோடது பியர். லாஸ்ட்டாக ரேண்டம். இப்போ நம்ம ஆர்டராக எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ ஆனால் நமக்கு ஆப்ஷனில் ஏபிசிடிஇ கொடுத்துருக்காங்களா? ஆர்டிஎஸ் என்னதான் இருக்குது? சி இருக்குது. சி, பேனல் டி, பாஸ்டியன் ஏ, அதுக்கடுத்து பியர் இ, கடைசியாக ரேண்டம் பி. நம்மளோட ஆன்சர் சிடிஏஇபி. ஓகேவா? இந்த ஆப்ஷனில் எத்தனாவதாக இருக்குது? ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிறது. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். கொஷினை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். டிக்ஷனரி ஆர்டரில் ஆர்டராக எழுதிட்டு ஆப்ஷன் எழுதணும். எழுதிட்டு நம்ம பார்த்து செக் பண்ணணும் எது நம்மளோட ஆர்டருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆன்சர் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் given below as per order in the dictionary. ஷார்ட் ஃபால், சிம்போசியம், ஸ்பாட்லைட், சிம்பிள், ஸ்பிளிட்டிங். ஓகேவா? 5 வேர்ட் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 5மே எஸ்ல தான் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? எல்லாமே எஸ் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ஷார்ட் ஃபாலில் ஹச்சா, இங்கே வேறு எங்கேயாவது செகண்ட் லெட்டர் ஹச் இருக்கா? இல்லை. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஒன் அதுதான்.
ஷார்ட் ஃபால். ஓகேவா, ஹச். எஸ். ரெண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது ஹச்சுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு. சிம்போசியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒய் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வரும். அதுக்கடுத்து சிம்பிள் ஒய் வராது, இங்கே ஸ்ப்ளிட்டிங் இருக்குது. ஓகேவா, அப்போனா அடுத்து இருக்கிற வேர்டில் ரெண்டு வேர்ட்லேயுமே எஸ்பி ஒரே வேர்டு இருக்குது. அப்போ தேர்ட் ஒன் பார்க்கணுமா, இங்கே ஸ்பாட்லைட்டில் ஓ இருக்குது, இங்கே ஸ்ப்ளிட்டிங்கில் எல் இருக்குது. ஓகேவா, அப்போது எல் தான் முன்னாடி வரும். அப்போ நம்ம செகண்ட் வேர்டு ஸ்ப்ளிட்டிங். ஓகேவா, அடுத்து தேர்ட் ஒன் நமக்கு தெரியும் ஸ்பாட்லைட். அதுக்கடுத்து ரெண்டு வேர்டு இருக்குது, சிம்போசியம், சிம்பிள். இதில் எடுத்துட்டோன்னா எஸ்ஒய்எம், எஸ்ஒய்எம், மூணு வேர்ட் சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அடுத்து ஃபோர்த் வேர்டுக்கு போயிடணும். ஓகேவா, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது. நமக்கு தெரியும் பி தான் ஃபஸ்ட் வரும். ஸோ நம்மளோட ஃபோர்த் வேர்ட் சிம்பிள். லாஸ்ட் ஒன் சிம்போசியம். ஓகேவா, ஸோ இது வந்து ஏ, இது இ, சி, சிம்பிள் வந்து டி, கடைசி சிம்போசியம் பி. ஓகேவா, ஸோ ஏஇசிடிபி இதுதான் நம்மளோட ஆன்சர். இது ஆப்ஷனில் எத்தனாவதாக இருக்குது, ஏ. ஓகேவா, ஸோ இதுக்கும் ஆன்சர் ஏ. டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும், அது எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் பார்த்து தான் மேட்ச் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்ப்போமா, நம்ம பார்த்தோம் கொஷின் டைப் ரெண்டு இருக்கும், ஒன்று டிக்ஷனரி, அப்படி இல்லைனா மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதிலே இருக்குது, அதில் ஒரு மீனிங் இருக்கும், அந்த மீனிங் படி நம்ம அந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இந்த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. இது என்னென்னா அக்யூரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு ஈவெண்ட்னா தெரியும், அது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கும் ஒரு ஈவெண்ட். ஓகேவா, ஸோ அது படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்கிற டைப்பில் நம்ம வரிசையில் என்னென்னு பார்ப்போம். இல்லை கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. அரேஞ்ச் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். ஓகேவா, மீனிங்ஃபுல் சீக்வன்ஸில் இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. பட்டர்ஃப்ளை, கக்கூன், எக், வார்ம். ஓகேவா, பட்டர்ஃப்ளைனா நமக்கு தெரியும் பட்டாம்பூச்சி. கக்கூன் அப்படின்னா என்ன, ஓகேவா, கக்கூன் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்ல, அந்த புழுவிலிருந்து ஒரு கூடு கட்டும்ல, ஸோ அதுதான் இங்கே கக்கூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எக்கு. ஓகேவா, எக்குனா நமக்கு தெரியும் முட்டை, வார்ம் அப்படின்னா புழு. ஓகேவா, ஸோ இங்கே தெரியுதுல்ல ஒரு மீனிங் இதில் இருக்குது. முதல்ல என்ன இருக்கும், எக் இருக்கும், எக்குலேருந்து புழு வரும், அந்த புழு இலைகள்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கூடு கட்டி அந்த கூட்டை உடைச்சிட்டு பட்டர்ஃப்ளை வருமா. ஸோ இங்கே இடத்துல ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம சொன்னோம் அக்யூரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அந்த ஈவெண்ட் ஆர்டரில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணணும். இதில் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எக்கு. ஓகேவா, அதுக்கடுத்து வார்ம் அதாவது புழு, அதுக்கடுத்து கக்கூன், கடைசியாக பட்டர்ஃப்ளை. ஓகேவா, ஸோ இது நம்பர் என்ன, 3 4 2 1. ஓகே, நம்ம ஆன்சர் என்ன, டி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ஆர்டரில் கரெக்டாக பேஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. விச் ஒன் ஆஃப் த கிவன் ரெஸ்பான்ஸ் குட் பி மீனிங்ஃபுல் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ். ஸோ அதே தான் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸை இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, இன்கம், எஜுகேஷன், ஃபேம், எம்ப்ளாய்மெண்ட்டு. நமக்கு தெரியும் படித்தாதான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் சம்பளம் வரும், சம்பளம் வந்தால் தான் நமக்கு ஃபேம் புகழ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சுல, இதில் ஒரு மீனிங் இருக்குது, ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு படிக்கணும், அப்போது எஜுகேஷன். ஓகேவா, அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட், படித்தா தான் வேலை கிடைக்கும், வேலைக்கு போனால் தான் சம்பளம் இருக்கும், அப்புறம் தான் கடைசியாக ஃபேம். ஓகேவா, இப்போ எஜுகேஷன் என்னது, பி டி ஏ சி. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, பிடிஏசி. பிடிஏசி எங்கே இருக்குது, செகண்ட் ஒன் பிடிஏசி. ஸோ நம்மளோட ஆன்சர் பி. மீனிங்ஃபுல் சீக்வன்ஸில் அடுத்து என்னென்னா அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா,
ஸோ 5 வேர்ட் கொடுத்துருவாங்க, அதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங் படி அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். இந்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போமா? அரேஞ்ச் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் தேர் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அசெண்டிங் ஆர்டரில் அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, அசெண்டிங் ஆர்டர்னால் நமக்கு தெரியும், சின்னதுலேருந்து பெருசு. என்னென்ன வேர்ட்ஸ்? வீக்லி, கோல்டன் ஜூப்ளி, செஞ்சுரி, பை ஆனுவல், டைமண்ட் ஜூப்ளி. ஸோ இதில் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட் வேர்டை கண்டுபிடிச்சிடலாம். வீக்லி அப்படின்னு சொல்லி, வீக்லினா வாரம். அதுக்கடுத்து செகண்ட் வேர்டு என்ன வரும்? கோல்டன் ஜூப்ளினா நமக்கு தெரியும் 50 வருஷம். ஓகேவா? செஞ்சுரினா 100 வருஷம். ஓகேவா? இந்த பை ஆனுவல்லாம் என்ன? ஆனுவல்லாம் நமக்கு தெரியும் 1 வருஷம். பை ஆனுவல் அப்படிங்கிறது 6 மாதம். ஓகேவா? பைனா நமக்கு 2 தெரியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 6 மாதம் இருக்குது. ஓகேவா? 6 மாதம். இங்கே டைமண்ட் ஜூப்ளினா 60 வருஷம். ஸோ ரெண்டாவது அப்போ பை ஆனுவல் தான் வரும். ஓகேவா? அப்போ தேர்ட் ஒன் தெரியும் 50 வருஷம். ஏன்னா அடுத்து 60 100 தான் இருக்குது. கோல்டன் ஜூப்ளி. அதுக்கடுத்து டைமண்ட் ஜூப்ளி. ஃபிஃப்த் ஒன் செஞ்சுரி. ஓகேவா? வீக்லிங்கிறது ஏ, பை ஆனுவல் டி, கோல்டன் ஜூப்ளி பி, டைமண்ட் ஜூப்ளி இ, செஞ்சுரி அப்படிங்கிறது சி. நம்மளோட ஆன்சர் ஏடிபிஇசி. ஏடிபிஇசி எங்கே இருக்குது? செகண்ட் ஒன் ஏடிபிஇசி. ஸோ நம்மளோட ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த டைப்பில் அரேஞ்ச் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் தேர் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? இங்கே அக்கார்டிங் டு த சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும், ஆனால் சைஸ் வச்சு. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்லெட், மொபைல் ஃபோன், பென் ட்ரைவ். ஓகேவா? இதில் ரொம்ப சின்னது எது? அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும்போது சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். இதில் ரொம்ப சின்னதுன்னு பார்த்தா பென் ட்ரைவ். ஓகேவா? அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன் பென் ட்ரைவ். செகண்ட் இதில் என்ன சின்னது? லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்லெட், மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் தான் சின்னது. தேர்ட் ஒன் லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்லெட்டில் சின்னது டேப்லெட். லேப்டாப் சின்னதா டெஸ்க்டாப் சின்னதா? லேப்டாப் தான். கடைசியாக டெஸ்க்டாப். ஸோ நம்பர் என்ன? பென் ட்ரைவ் இ டி சி ஏ பி. EDCAB. EDCAB. ஸோ ஆன்சர் ஏ. நம்ம இதுக்கும் ஆன்சர் ஏ. அடுத்தது பார்ப்போமா? மீனிங்ஃபுல் சீக்வன்ஸில் கடைசி என்னென்னா கிளாஸ் ஆர் குரூப். ஓகேவா? ஏதோ ஒரு குரூப் ஒரு ஆர்டரில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். என்ன கொஷின் அப்படின்னு பார்ப்போமா? அரேஞ்ச் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். ஓகேவா? மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபேமிலி, கம்யூனிட்டி, மெம்பர், லொக்காலிட்டி, கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுதான். இதை பார்த்தாவே தெரியும், இது வந்து சொசைட்டி பேஸ் பண்ணுது. ஸோ சொசைட்டிங்கிறது ஒரு குரூப்பாக இருக்கலாம், கிளாஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மெம்பர். ஓகேவா? ஏன்னா தெரியும் இதில் சின்னது மெம்பர் தான். ஓகேவா? மெம்பர்ஸ்னால் அதுக்கடுத்து ஃபேமிலி வரும். ஏன்னா மெம்பர்னால் ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், எல்லாமே மெம்பரில் வருவாங்க. அது ஃபேமிலிங்கிறது ஒரு ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன வரும்? நிறைய ஃபேமிலிலாம் சேர்ந்தது ஒரு கம்யூனிட்டி. ஓகேவா? நிறைய கம்யூனிட்டி இருக்கிறது ஒரு லொக்காலிட்டி, நிறைய லொக்காலிட்டி இருக்கிறது ஒரு கண்ட்ரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அப்போ மெம்பர். ரெண்டாவது ஃபேமிலி. மூணாவது கம்யூனிட்டி. நாலாவது லொக்காலிட்டி. அஞ்சாவது கண்ட்ரி.
ஓகேவா? ஸோ ஆர்டர் என்னது? 3 1 2 4 5. நம்மளோட ஆன்சர் 3 1 2 4 5. ஸோ ஆன்சர் 1 3 1 2 4 5. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். கீ, டோர், லாக், ரூம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வீட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஆர்டர் இருக்கும்? கீ, லாக், அதுக்கப்புறம் டோர், ரூம். ஓகேவா? ஸோ இந்த குரூப் அண்ட் கிளாஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, என்ன ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது அசெண்டிங்லேயும் இருக்கலாம், டிசெண்டிங்லேயும் இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு. அப்படி இல்லைனா சில இதில் போத்துன்னு கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதை நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட் இதில் என்ன வரும்? கீ, ரெண்டாவது லாக்கு, மூணாவது டோர், நாலாவது ரூம். ஓகேவா? ஸோ இது ஆர்டர் என்னது? ஏ, சி, பி, டி. ஓகேவா? நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை எடுத்துக்கிட்டோன்னா கீ, லாக், டோர், ரூம் அப்படின்னு சொல்லலாம். ரூம், டோர், லாக், கீன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ நமக்கு இதில் 2 ஆர்டர் வரும். ஏ, சி, பி, டின்னு வரும். டி, பி, சி, ஏன்னு வரும். ஓகேவா? கிளாஸ் அண்ட் குரூப்பில் உங்களுக்கு அசெண்டிங்லேயும் இருக்கலாம், டிசெண்டிங்லேயும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே ஆர்டர் வச்சு எழுதாமல் 2 ஆர்டர் வச்சு அந்த ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். டிபிசிஏ இருக்கான்னு பார்ப்போமா? டிபிஏ வரல. ஓகேவா? அப்போது இந்த ஆர்டர் நமக்கு இல்லை. ஸோ அப்போ இதுதான் இருக்கும். அது எங்கே இருக்குது? ஏசிபிடி ஃபஸ்ட் ஒன். ஓகேவா? இந்த கிளாஸ் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே செக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சில இதில் ரெண்டுமே கொடுத்து போத்துங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஓகே, இன்றைக்கி வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதில் கொஷின் ஒன்று டிக்ஷனரின்னு இருக்கும், அப்படி இல்லைனா மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. டிக்ஷனரினா நமக்கு தெரியும், நம்ம டிக்ஷனரி இருக்கிற ஆர்டரில் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதில் 3 டைப் வரும். நமக்கு தெரியும் அக்யூரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால் ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை அந்த ஆர்டரில் நம்ம வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் அசெண்டிங் டிசெண்டிங்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம அரேஞ்ச் பண்ணோம். கிளாஸ் குரூப்னா நம்ம பார்த்தோம்ல, கம்யூனிட்டி, கண்ட்ரி, சொசைட்டி பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.